இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிக்கடி கமெண்ட்ல கேட்குற கொஸ்டின் உங்களோட சிபில் ஸ்கோர் எவ்வளோ இருக்குது, உங்களுக்கு மட்டும் எப்படி இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆகுது, உங்களுக்கு மட்டும் ஈஸியாக லோன் வந்து அப்ரூவ் ஆகிருது எப்படி இப்படி நிறைய பேர் வந்து நம்மகிட்ட வந்து கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட சிபில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி எந்தெந்த கம்பெனியில் என்னோட சிபில் ஸ்கோர் வந்து எவ்வளோ இருக்குது, என்னோட அக்கௌண்ட் மேலே எத்தனை என்கொயரி ஒரு மாதத்துக்கு வருது, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ என்கொயரி வந்து இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து ஷோ பண்ணுற பாருங்கள். அதே மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தரும் வந்து கேட்டிருந்தாரு, ஸோ சிபிலை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது, உங்களோட சிபில் ஸ்கோர் எவ்வளோ இருக்குது, எதனால் உங்களுக்கு கிரெடிட் கார்டு அப்ரூவ் ஆகுது, இதை பற்றி ஏதாவது கொஞ்சம் வீடியோ போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நாங்கள் வந்து கிரெடிட் கார்டு வந்து ஈஸியாக அப்ரூவ் வாங்குறதுக்கு கொஞ்சம் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். அதே மாதிரி இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 2 கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணி 2 கிரெடிட் கார்டும் ரிஜெக்டட் ஆயிடுச்சு, இதனால் என்னோட சிபில் வந்து ஒரு 4 ஸ்கோரோ 5 ஸ்கோரோ கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு கமெண்ட் பண்ணவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. 2 என்கொயரி உங்களோட அக்கௌண்ட்டில் வந்ததுக்கே நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா என்னோட அக்கௌண்ட்டை வந்து பாருங்கள், நான் செஞ்சுரியே போட்டிருப்பேன் என்கொயரியில். நான் அது எல்லாத்தையுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் லைவாக டிஸ்பிளே பண்ணுறேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட என்கொயரி எந்த லெவலுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட சிபில் ஸ்கோரை செக் பண்ணுறதுக்கு நான் வந்து பைசா பசார் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் எல்லா விதமான கம்பெனியும் ஒரே இடத்துல வந்து நீங்கள் செக் பண்ண முடியும். ஸோ ஃப்ரீ தான், இதில் வேணால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வெப்சைட்டோட லிங்க் வேணால் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட பைசா பசார் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி என்னோட சிபில் எந்தெந்த கம்பெனியில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எவ்வளவு அக்கௌண்ட் நான் மெயின்டைன் பண்ணுறேன், எத்தனை அக்கௌண்ட் இது வரைக்கும் க்ளோஸ் பண்ணியிருக்கேன், எத்தனை அக்கௌண்ட்டு இன்னும் வந்து ஆக்டிவில் இருக்குது, எல்லா டீட்டெயிலையுமே ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியாக யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட பைசா பசார் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ ஃபைனலாக நான் வந்து என்னோட அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணிட்டேன். இப்போ என்னோட சிபில் ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாமா. என்னோட சிபில் ஸ்கோர் வந்து எவ்வளோன்னு வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்களா, பாருங்கள் இதுதான் என்னோட சிபில் ஸ்கோர். வெறும் 778 தான் வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிபில் அப்படிங்கிற இந்த கம்பெனியில் என்னோட ஸ்கோர் வந்து 778. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று சிபில், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன், அடுத்தது வந்து கிரிஃப், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்யூஃபேக்ஸ். இந்த 4 விதமான கம்பெனியுமே சிபில் வந்து உங்களுக்கு காமிக்கும். 4லுமே கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன் அப்படிங்கிற இந்த கம்பெனியில் என்னோட சிபில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன். இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா 779 இருக்குது. சிபிலில் வந்து பார்த்தீங்கன்னா 778 இருக்குது. இந்த ரெண்டுக்கும் ஒரு ஸ்கோர் தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. அடுத்தது வந்து கிரீஃபில் நம்மளோட சிபில் எவ்வளோ இருக்குன்னு காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கிரீஃப் அப்படிங்கிற இந்த ஒரு கம்பெனியில் நமக்கு வெறும் 711 தான் இருக்குது. ஆனால் நம்மளோட இது ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா குட் அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்குது. ஸோ இந்த எல்லோக்கு வந்துருச்சு அப்படின்னா ஆவரேஜ் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து போயிடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குஃபேக்ஸில் என்னோட சிபில் ஸ்கோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 804 இருக்குது. இந்த ஒரு கம்பெனியில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்குது என்னோட சிபில் வந்து. மீதி எல்லா கம்பெனிலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிலையுமே குட் அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது, ஆவரேஜ் அப்படிங்கிற ஸ்டேஜில் இல்லை. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில லோன்ஸில் வந்து நமக்கு ஈஸியாக லோன் வந்து அப்ரூவ் ஆகுது. இந்த லோன் வந்து நமக்கு ஈஸியாக அப்ரூவ் ஆகிறதுக்கு இன்னுமே ஒரு ரீசன் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேமெண்ட் ஹிஸ்ட்ரி. நம்மளோட பேமெண்ட் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன் டைமில் நான் வந்து பே பண்ணியிருப்பேன். அதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் பேமெண்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்றதுல இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் வந்து பண்ணியிருக்கீங்க, அதில் எத்தனை பேமெண்ட் லேட்டாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு இதில் வந்து காமிச்சிரும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட லைஃப் டைமில் நான் மொத்தம் 260 பேமெண்ட் வந்து நான் பண்ணியிருக்கேன். இந்த 260 பேமெண்ட்டில் ஒரு பேமெண்ட் கூட நான் வந்து லேட் பேமெண்ட் வந்து பண்ணதே கிடையாது. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லேட் பேமெண்ட்டோ பெனால்ட்டியோ இல்லை வந்து எந்த பேமெண்ட்டோ வந்துட்டு நான் வந்து கெட்டாமல் விட்டு அடுத்த மாதமோ அந்த மாதிரி நான் இது வரைக்கும் ஒரு பேமெண்ட் கூட நான் பண்ணதே கிடையாது. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 100% என்னோட பேமெண்ட் வந்து ஆன் டைமில் நான் வந்து பே பண்ணியிருக்கேன். இந்த ஒரு ரீசன்னால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் லோன்ஸு அப்புறம் கிரெடிட் கார்டு இதெல்லாம் வந்து எனக்கு அப்ரூவ் ஆகுது. ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டே கிட்டத்தட்ட ஒரு 5 விதமான கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணுறேன். பட் ஒரு 3 பேங்க்கில் தான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறேன். நான் வந்து நிறைய வீடியோஸ் போடுவேன், ஆனால் எல்லாமே என்னோட அக்கௌண்ட் வச்சு போட மாட்டேன். ஒரு சில நேரம் ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்டை வாங்கி அவங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்கும்போது
அவங்களுக்கு அப்ரூவ்ட் ஆயிருக்கும். ஸோ அதை வச்சு உங்களுக்கு நான் வீடியோ பண்ணுவேன். அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாத்துலேயுமே எனக்கு கிரெடிட் கார்டு அப்ரூவ்ட் ஆச்சு அப்படின்னா என்கிட்ட இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100க்கும் மேலே என்கிட்ட கிரெடிட் கார்டே வந்து இருக்கணும். அந்தளவுக்கு இருக்கும். மோஸ்ட்லி நான் வந்து அப்ளை பண்ணுறதுல எனக்கு நிறைய ரிஜெக்டட் தான் ஆகும். ஸோ என்னோட என்கொயரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதில் வந்து தெரியும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சிபில் இருக்குதுல்ல, இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து எவ்வளோ சிபில் இருந்திருக்கு, இப்போ வந்து சிபிலில் என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து இதில் காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டாட் இருக்கும். இந்த டாட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சிபில் வந்து எந்த அளவுக்கு சேஞ்சஸ் ஆயிருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது நவம்பர் 23 771, அப்புறம் 779, அப்புறம் 778, அதுக்கப்புறம் 779, அப்புறம் 777, இப்போ 778. அதாவது ஒரு ஸ்கோர் தான் கூடியிருக்கு போன மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும். இவ்வளோ தான் வந்து டிஃப்ரெண்ட். இந்த ரெண்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேவ் ஃபார்ம் வந்து பார்க்க முடியும். மற்ற இந்த 2 கம்பெனிலையும் பார்க்க முடியாது. இதில் வந்து நவம்பரில் 777 இருந்திருக்கு, டிசம்பர்லேயும் 777 இருந்திருக்கு, ஜனவரிலையும் 777 தான், அப்புறம் வந்துட்டு மார்ச்சில் 779 வந்து இருக்குது. ஸோ இது வந்து இது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட என்கொயரி, கிரெடிட் கார்டு என்கொயரி வந்து பாருங்கள். எல்லாருமே வந்துட்டு எனக்கு ஒரு என்கொயரி வந்ததுனால சிபில் கம்மியாயிட்டு, 2 என்கொயரி வந்ததுனால கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்கிறீங்களா. என்னோட சிபில் என்கொயரியை கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் நான் செஞ்சுரியே போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட லாஸ்ட் 1 இயர் என்கொயரி மட்டும் பாருங்கள். 100 என்கொயரி என்னோட பேன் கார்டு மேலே வந்து வந்திருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 51 என்கொயரி வந்து லோனுக்கு மட்டுமே வந்து வந்திருக்குது. 49 என்கொயரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கிரெடிட் கார்டுக்கு மட்டுமே வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் எந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணாலும் என்னோட அக்கௌண்ட்டை வச்சே தான் நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஸோ அப்ரூவ்ட் ஆச்சுனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறது தான். ஆனால் மோஸ்ட்லி அவ்வளோ சீக்கிரத்தில் அப்ரூவ்ட் ஆகாதுன்னு வைங்களேன். என்ன ரீசன்னா நம்மளோட என்கொயரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனாலேயே மோஸ்ட்லி நமக்கு கார்டு ரிஜெக்டட் ஆகிறதுக்கு அதுதான் ஒரு மெயின் ரீசன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 மாசத்துல மட்டும் வந்து பாருங்க 24 என்கொயரி, கிரெடிட் என்கொயரி வந்து என்னோட பேன் கார்டு மேலே வந்திருக்குது. அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னாலும் 8 என்கொயரி என்னோட கார்டு மேலே வருது. நீங்கள் வந்துட்டு ஒரு என்கொயரி 2 என்கொயரி வந்ததுக்கெலாம் வந்து என்னோட சிபில் குறைஞ்சிருச்சு அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. லாஸ்ட் 1 இயரில் மட்டும் 100 என்கொயரி என்னோட அக்கௌண்ட்டில் வந்திருக்குது. இது வந்து 4, இது வந்து 6 அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு வந்துட்டு கிரெடிட் கார்டு என்கொயரி, லோன் என்கொயரி ரெண்டும் சேர்த்து 100 என்கொயரி என்னோட பேன் கார்டு மேலே வந்து வந்திருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு லோனுக்கு அப்ளை பண்ணாலும் ஃபஸ்ட்டு என்னோட அக்கௌண்ட்டை வச்சு தான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். அதில் வந்து அப்ரூவ்ட் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் அதை வந்துட்டு உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுவோம். அதே மாதிரி வந்து கிரெடிட் கார்டெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்லாம் 3 மந்த்லாம் வெயிட் பண்ண மாட்டேன். ஸோ இன்றைக்கி அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அடுத்த ஒரு 10 டேஸோ இல்லை 15 டேஸோ கழித்து மறுபடியும் அப்ளை பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும்னா எனக்கு என்கொயரிக்கு மேலே என்கொயரி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களோட பேன் கார்டு மேலே என்கொயரி கவுண்ட் அதிகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ரிஜெக்டட் ஆகும். அதே மாதிரி கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணாலும் ரிஜெக்டட் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு வந்து சிபில் ஸ்கோர் வந்து என்கொயரினால ஒரு 5ஓ 10ஓ கம்மியாயிருச்சு, இது வந்து கூடுமா, இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ ஆரம்ப காலத்தில் நானும் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது என்கொயரினால் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கோர் வந்து 800 இருந்தது ஸ்டார்டிங். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி அப்ளை பண்ணும்போது 710 வரைக்கும் வந்திருக்குது. ஸோ அந்த மாதிரி வரும்போது நானும் இது மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு சிபில் கம்மியாயிருச்சு, என்ன மாதிரி லோனும் அப்ரூவ் ஆகாது, கிரெடிட் கார்டும் அப்ரூவ் ஆகாது, எப்படி வீடியோ போடுறது அப்படின்லாம் சொல்லி நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் அதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. அடுத்த ஒரு மாதம் நீங்கள் வந்துட்டு அதிகமாக கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக சிபில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நான் வந்து மே 2ஆம் தேதி இதை ரெக்கார்ட் பண்ணுறேன். அடுத்த சிபில் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா 15 மேல வந்து அடுத்த சிபில் அப்டேட் வந்துடுது. 15 நாளைக்கு ஒருக்க நம்மளோட சிபிலில் இதில் வந்து அப்டேட் பண்ணுறாங்க. முன்னாடிலாம் 3 மந்த்துக்கு ஒன்ஸ் தான் நம்மளோட சிபிலில் வந்து அப்டேட் வந்து பண்ணுவாங்க. இப்போ அப்படி கிடையாது, மந்த்லி அப்டேட் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதம் அதிகமாக அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதனால் என்கொயரி அதிகமாக வந்திருக்குன்னா அடுத்த மாதம் நீங்கள் அப்ளை பண்ணுறதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சிபில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட என்கொயரி மட்டும் 100 இருக்குது. இதுக்காக நான் வந்து கவலைப்பட்டதும் கிடையாது. அதே மாதிரி சிபில் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு கிரெடிட் கார்டுக்கோ லோனுக்கோ அப்ளை பண்ணாமல் இருந்ததும் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு பொழப்பே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதும் லோனுக்கு அப்ளை பண்ணுறதும் எந்த லோனில் எவ்வளோ வட்டி கொடுக்குறான் இதெல்லாம் வந்து நம்ம வந்து அதை வந்து சர்ச் பண்ணி டீட்டெயில் கலெக்ட் பண்ணுறது தான் நமக்கு வேலை. அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட சிபிலை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் எந்த ஒரு லோனுக்கும் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். இப்போ லாஸ்ட்டாக நான் அப்ளை பண்ணது கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேங்க் ஆஃப் பரோடாவை பற்றி வீடியோ போட்டிருந்தேன். கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறது 15 4 2024. ஸோ அந்த
அந்த என்கொயரி வந்து கடைசியாக என்னோட கார்டு மேலே வந்து வந்திருக்குது. அதை வந்து இதில் பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் மாதம் 29ஆம் தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். அந்த என்கொயரி வந்து வந்திருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்தெந்த கார்டுக்கு எந்தெந்த லோனுக்குலாம் எப்பப்போ அப்ளை பண்ணேன், எப்போ என்கொயரி வந்துச்சு அப்படிங்கிற எல்லா டேட்டாஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இருக்கும். ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு சிபில் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு பேமெண்ட்டையும் லேட் பேமெண்ட் வந்து பண்ணாதீங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சிபிலில் வந்து ரெட் மார்க்காக வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கிளியர் பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 180 டேஸ் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 180 டேஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேக்கில் அப்படியே ரிமூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 180 டேஸ்க்குள்ள சிபிலை தான் எல்லாருமே பார்ப்பாங்க. அதே மாதிரி வந்து லாஸ்ட்டாக உள்ள அந்த 180 டேஸ்க்குள்ளே இல்லைனா 3 மந்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய என்கொயரி சிபிலை மட்டும்தான் எல்லாருமே பார்ப்பாங்களே தவிர அதுக்கு முன்னாடி உள்ளதை பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் லோன் எடுத்தாலும் சரி, கிரெடிட் கார்டு எடுத்தாலும் சரி, ஆன் டைமில் பேமெண்ட் அது பண்ணுங்கள். ஸோ பிஃபோராக பே பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அந்த டேட்டில் கரெக்டாக பேமெண்ட் அது பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு சிபில் வந்து அடி வாங்காது. அதே மாதிரி நீங்கள் எப்போ லோனுக்கு அப்ளை பண்ணாலும் இது மாதிரி என்கொயரி அதிகமாக இருந்தால் கூட உங்களுக்கு தைரியமாக லோன் அப்ரூவ் கொடுப்பாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேமெண்ட் ஹிஸ்ட்ரி. நம்மளோட பேமெண்ட் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரலையும் 100% நான் ஆன் டைமில் பண்ணதுனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பேடிஎம்மில் மட்டுமே 3 லட்ச ரூபாய் லோன் அப்ரூவ் ஆகிருக்கு. கிரெட் ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப்பில் எனக்கு 5 லட்ச ரூபாய் லோன் வந்து அப்ரூவ் ஆகிருந்தது. நாவி பர்சனல் லோனில் 4.8 லேக் அப்ரூவ் ஆகிருந்து. அதில் தான் 3 லட்ச ரூபாய் லோன் எடுத்து நான் இப்போ வந்து பே பண்ணிக்கிட்டும் இருக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து எந்த நம்பிக்கையில் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேமெண்ட் ஹிஸ்ட்ரி தான். நம்ம வந்து ஆன் டைமில் பேமெண்ட் வந்து பண்ணும்போது நமக்கு என்ன தான் அதிகமான என்கொயரி இருந்தாலும் ஒரு சில லோன் ஆப்ஸ் வந்து கண்டிப்பாக லோன் வந்து அப்ரூவ் கொடுப்பாங்க. நிறைய நல்ல நல்ல லோன் ஆப்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் புதுசாக தெரியாத லோன் ஆப்ஸ்லாம் தயவு செஞ்சு போய் லோன் எடுக்காதீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்துருப்பீங்க என்னோட கிரெடிட் என்கொயரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டோட்டல் அக்கௌண்ட் நான் இது வரைக்கும் எத்தனை லோன் அண்ட் கிரெடிட் கார்டு எடுத்திருக்கேன், எத்தனை க்ளோஸ் பண்ணியிருக்கேன், எத்தனை ஆக்டிவில் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். டோட்டலாக என்னோட அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 120 அக்கௌண்ட் எனக்கு வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து லோனு கிரெடிட் கார்டு ரெண்டுமே மிக்சிங்கில் தான் காமிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் ஆக்டிவில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 20 அக்கௌண்ட் இருக்குது. இதில் 20 அக்கௌண்ட்டில் பே நவ் பே லேட்டரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு மேலே இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 8 இல்லைனா 10 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அதில் ஒரு 4 வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு 4ஓ 5ஓ கிரெடிட் கார்டு இருக்கும். மீதி எல்லாமே வந்து பர்சனல் லோன் இருக்கும். இதில் பர்சனல் லோன் அப்படின்னு இருக்கிறதுல முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் லைன் அப்படிங்கிற பேரில் இருக்கலாம். நம்ம லோன் எடுத்துருக்க மாட்டோம், ஆனால் நம்ம அக்கௌண்ட்டில் லோன் இருக்கிற மாதிரியே காமிக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா லோன் எடுத்ததாக அர்த்தம் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க்கில் வந்துட்டு இந்தியா அப்படின்னு ஒரு 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்து கொடுத்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிரெடிட் லைனில் 50,000 அப்ரூவ் ஆயிருது. ஆனால் அது வந்து என்னோட சிபிலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் லோன் எடுத்ததாக தான் வந்து எனக்கு வந்து காமிக்கும். இதுதான் அந்த இது. இண்டஸ்இண்ட் பேங்க்கில் பர்சனல் லோன் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் எனக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு காமிக்குதுல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 அக்கௌண்ட் ஆக்டிவில் இருக்குல்ல, அது எதுலான்னு வந்து பாருங்கள். ஆக்சியோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா நியூ அப்படிங்கிற ஒரு பே நவ் பே லேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணேன். 2,000 ரூபா தான் அப்ரூவ் ஆச்சு. அது வந்து ஆக்டிவில் இருக்குதுன்னு காமிக்குது. அது பர்சனல் லோனாக தான் காமிக்கும், இல்லை கஸ்டமர் டியூரபிள் லோன் இந்த மாதிரி மாற்றி மாற்றி காமிக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது கொடாக் பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, அடுத்தது FICCL இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25,000. இது எதுக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெசிபே அதில் வந்து எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா NDXP இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 காமிக்குது. அப்புறம் நாவி, நான் வந்து நாவியில் வந்து லைவாகவே லோனு வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி தான் வீடியோவே போட்டிருந்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா நான் லோன் எடுத்து கட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 மாதம் மட்டும் தான் கட்டி முடிச்சிருக்கேன். இன்னும் 2 லட்ச ரூபா லோன் எனக்கு வந்து ஆன்கோயிங்கில் போய்கிட்டு இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் கூட எனக்கு கிரெட் ஆப்பில் 5 லட்ச ரூபா லோன் அப்ரூவ் ஆயிருந்தது. அப்புறம் பேடிஎம்மில் வந்து 3 லட்ச ரூபா லோன் வந்து எனக்கு அப்ரூவ் ஆயிருந்தது. அதுக்கு காரணம் நம்மளோட கிரெடிட் ஹிஸ்ட்ரி, ரீபேமெண்ட் ஹிஸ்ட்ரி தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் 9,000. இது வந்து என்னதுன்னு தெரில, ஆனால் பர்சனல் லோன் அப்படிங்கிறதுல வந்து காமிக்குது. அப்புறம் டிரான்சாக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இதில் 40,000. IDFC பேங்க் கிரெடிட் கார்டு, கொட்டாக் பேங்க் கிரெடிட் கார்டு, இண்டஸ்இண்ட் பேங்கோட கிரெடிட் கார்டு. இதில் ஒரு கிரெடிட் கார்டு க்ளோஸ் ஆயிருச்சு, ஆனால் இதில் ஆக்டிவ் வந்து காமிக்குது. ஆக்சியோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பே நவ் பே லேட்டர், அதுலேயும் 15,000 ரூபாய் நமக்கு கிரெடிட் லிமிட். அடுத்தது வந்துட்டு பேங்க் ஆஃப் பரோடாவோட கிரெடிட் கார்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேயூ ஃபினான்ஸ் இதில் ஒரு 25,000. அடுத்தது IDFC பேங்க்கில் வந்து ஒரு 18,000 வந்து பர்சனல் லோன் அப்படின்னு காமிக்குது. இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் நமக்கு பே நவ் பே லேட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பே நவ் பே லேட்டரோட தான் இங்கே வந்து காமிக்குது. இவ்வளோ அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆக்டிவில் இருக்குது. இது வந்து DMI ஃபினான்ஸ். இந்த DMI ஃபினான்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு லோன் கொடுத்த ஒரு கம்பெனி. இது வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் மணி அப்படிங்கிற நேமில் இருக்கும். ஸோ செஸ்ட் மணியில் தான் எனக்கு ஃபஸ்ட் லோன் வந்து கொடுத்துருந்தாங்க. இது வரைக்கும் எனக்கு வந்து அக்கௌண்ட் ஆக்டிவில் இருக்குது. இதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ். நான் வந்து பிரான்ச் லோனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி லோன் எடுத்திருப்பேன். அது எல்லாமே இதில் வந்து காமிக்கும். பிரான்ச்சில் லோன் எடுத்தால் நமக்கு சிபிலில் ரிஃப்ளெக்ட் ஆகாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து நான் க்ளோஸ் பண்ணது, அதாவது 100 அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன்ல, அந்த 100 அக்கௌண்ட்டுமே இதில் வந்து இருக்கும்.
டிஎம்ஐ ஃபினான்ஸ் தான் ஸ்டார்டிங்கில் எனக்கு லோன் கொடுத்த கம்பெனி. அதில் தான் டிஎம்ஐ ஃபினான்ஸ் தான் நிறையா இருக்கும் ஸ்டார்டிங்கில். ஸோ இவ்வளோ இது இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டோட்டல் அக்கௌண்ட் டீட்டெயில் வந்து பார்த்தீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கிரெடிட் ஏஜ், அதாவது ஃபர்ஸ்ட் லோன் நம்ம எப்போ எடுத்தோமோ அதிலேருந்து நம்மளோட ஏஜ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்மளோட டோட்டல் கிரெடிட் ஏஜ் எவ்வளோ அப்படின்னு வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் டோட்டல் கிரெடிட் ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 வருஷம் 5 மாதம் ஆச்சு. நான் முதல்ல லோன் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஎம்ஐ ஃபினான்ஸ் அப்படிங்கிற கம்பெனியில் தான் லோன் எடுத்திருந்தேன். ஸோ அதிலிருந்து எனக்கு வந்துட்டு இது வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ அதை வந்து காமிக்கிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்ஐ ஃபினான்ஸ் 5 வருஷம் 5 மாதம். ஸோ இதில் இருந்து நான் லோன் எடுத்து கட்டிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் ஒரு பேமெண்ட் கூட மிஸ் பண்ணாமல் கரெக்டாக பே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆக்டிவ் அக்கௌண்ட்டும் காமிக்கிறாங்க. நம்மளோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 5.5 இயர் வந்து காமிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அதிகமான இயரில் நம்ம வந்து சிபில் ஸ்கோரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எந்த ஒரு பெனால்ட்டியும் இல்லாமல் லேட் பேமெண்ட்டும் இல்லாமல் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னாலே நம்மளோட கிரெடிட் கார்டு அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை லோன் அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நம்ம வந்து அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு 50% ஆஃப் சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சிஸ் பேங்க்லேருந்து நமக்கு கிரெடிட் கார்டு வந்து எலிஜிபிள் இருக்குது, நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி டெய்லி கால்ஸ் வரதான் வந்து செய்யும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடிக்கடி ரிஜெக்டட் ஆகிறதுனால நான் அப்ளை பண்ணாமல் வச்சுருக்கேன். இன்னும் 2 நாளில் மறுபடியும் அப்ளை பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு யூட்டிலைசேஷன். கிரெடிட் கார்டு யூட்டிலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோட்டலாக நம்ம எவ்வளோ கிரெடிட் கார்டு வச்சுருக்கோம், அந்த கிரெடிட் கார்டோட டோட்டல் பேலன்ஸ் என்ன, அதில் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் கிரெடிட் கார்டு யூட்டிலைசேஷன் அப்படிங்கிறது. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க கிரெடிட் கார்டோட கிரெடிட் லிமிட் அதிகமாக யூஸ் பண்ணால் நமக்கு சிபில் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாவே அது கம்மியாகும். நம்மளோட கிரெடிட் கார்டில் வந்து கிரெடிட் லிமிட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்துட்டு 90% அந்த ரேஞ்சுக்கோ இல்லை 100% கிரெடிட் லிமிட்டையும் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட சிபில் வந்து கண்டிப்பாக கம்மி ஆகும். ஆனால் பெரிய லெவல்லலாம் வந்து கம்மி ஆகாது. மிஞ்சி போனால் ஒரு 5 ஸ்கோரோ 10 ஸ்கோரோ அந்த மாதிரி இறங்கும். அடுத்த மாதத்துலேயே அது வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். அவ்வளோதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டோட்டல் கிரெடிட் கார்டோட லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் இது வரைக்கும் எத்தனை கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறேன்னா எல்லா கிரெடிட் கார்டோட லிமிட்டையும் சேர்த்தா 5,86,000 ரூபா போட்டிருக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து ஒரு 2 கிரெடிட் கார்டு வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுவும் சேர்த்து இதில் வந்து காமிக்கிறதுனால அதிகமாக வந்து காமிக்குது. இவ்வளோ லிமிட்லாம் வந்து இல்லை. அடுத்தது வந்து அதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 39,910 ரூபா அந்த ரேஞ்சுக்கு நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட டோட்டல் யூசேஜ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 7% கிரெடிட் லிமிட்டை மட்டும் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கிரெடிட் கார்டில் கிரெடிட் லிமிட்டை வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு 50% வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஃபுல்லாகவும் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஆன் டைமில் பேமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணும்போது சிபில் வந்து குறையும் அப்படின்லாம் சொல்கிறாங்களா. நான் இது வரைக்கும் ஒரு 3 டைம் நான் அந்த மாதிரி ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கேன். கோல்டு ஏதாவது பர்ச்சேஸ் வந்து பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக இப்போ கேஷை பே பண்ணுறதுல வந்து நமக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. இதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா கோடாக் பேங்க்கில் எனக்கு வந்து 1,28,000 இருந்தது. ஸோ கோல்டு ஏதாவது வாங்கும்போது அந்த கிரெடிட் லிமிட் மொத்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வைப் பண்ணி விட்டுருவேன். ஸ்வைப் பண்ணி விட்டுட்டு நம்மளோட காசை வந்து பேங்க்கில் போட்டு பேங்க் மூலமாக அந்த பேமெண்ட்டை ரீபேமெண்ட் இது பண்ணும்போது அதில் ஒரு டார்கெட் கோல் வரும். அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணும்போது நமக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுப்பாங்க, இல்லை 4 பிவிஆர் மூவி டிக்கெட் வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரியான கோல்ஸ் எல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஸோ இப்படி இருக்கிறப்போ 100%லாம் நான் வந்துட்டு கிரெடிட் லிமிட்டை யூஸ் பண்ண தான் செஞ்சுருக்கேன். அதனால எனக்கு சிபில் ஸ்கோர் வந்து கம்மி ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிருக்கலாம். ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய என்கொயரி ப்ராப்ளம்லாம் இருக்குது. அதனால் அது எந்த ரீசன்னால் கம்மி ஆகுது அப்படிங்கிறத என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு வந்துட்டு டெய்லி லோனுக்கு அப்ளை பண்ணுறதும் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதும் அதே மாதிரி கிரெடிட் கார்டில் ஏதாவது ஒரு பெரிய பர்ச்சேசிங் பண்ணும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணும்போது கிரெடிட் கார்டு நல்லாவே யூஸ் ஆகும். ஸோ அதனால் நமக்கு பெனிஃபிட்டும் கிடைக்கும். கிரெடிட் கார்டை வந்து கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சுது அப்படின்னா கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். கிரெடிட் கார்டை நமக்கு யூஸ் பண்ண தெரியலை அப்படின்னா அதை யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம லைஃபை அடகு வைக்கிறதுக்கு சமம் அப்படிங்கிறது வந்து 100% உண்மை. ஸோ நமக்கு கரெக்டாக யூஸ் பண்ண தெரியும், அதே மாதிரி நம்மளுக்கு நல்ல இன்கம் வருது அப்படின்னா கிரெடிட் கார்டு தாராளமாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டோட்டல் கிரெடிட் கார்டு யூட்டிலைசேஷன் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கிரெடிட் கார்டு யூட்டிலைசேஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பர்சனலாக ஆஃபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க்லேருந்து கிரெடிட் கார்டு வந்து ப்ரீ அப்ரூவ்டில் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஆல்ரெடி 2 டைம் அப்ளை பண்ணேன். இப்போ ரீசெண்டாக தான் அப்ளை பண்ணேன். ஆனால் ஃபுல்லாகவே ரிஜெக்டட் தான் ஆகுது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ இனிஷியல்லாம் வந்து அப்டேட்டட் வந்து பண்ணிட்டேன். ஸோ அந்த ப்ராப்ளம் அப்டேட்டட் வந்து பண்ண பிறகு நமக்கு கார்டு அப்ரூவ் ஆகும் அப்படின்னு நினைக்கும் போதும் அப்ரூவ் ஆகலை. இப்போவும் ரிஜெக்டட் ஆகுது அப்படின்னா காரணம் நம்மளோட கிரெடிட் என்கொயரி. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்கொயரி அதிகமாக இருக்குது, அதனால ரிஜெக்டட் ஆகுது. அடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19 மே 2024 வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சிபில் வந்து அப்டேட்டட் ஆகும் அப்படிங்கிறத இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சிபில் ஏதாவது டவுன் ஆகலாம் இல்லை இன்க்ரீஸ் ஆகலாம்.
எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 என்கொயரி வந்திருக்குது. ஆனால் என்னோட சிபிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஏற்ற இறக்கத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வந்து இருக்காது. 771, 779, 778, 779, 777, 778. ஸோ ஒரு ஸ்கோர் 2 ஸ்கோர் அதிகபட்சம் 4 ஸ்கோருக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகிட்டே வருதே தவிர பெருசாக எனக்கு வந்து 10 ஸ்கோர் 20 ஸ்கோர் 50 ஸ்கோர்னு எனக்கு அடி வாங்கினதே இல்லை. ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி அடி வாங்கும். நமக்கு வந்துட்டு ரெகுலராக அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவே புரிஞ்சுக்கும். ஸோ இவங்களுக்கு டெய்லி என்கொயரி இப்படி தான் வரும் அப்படிங்கிறதுனால பெரிய மாற்றம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டில் வந்து இருக்காது. ஆனால் நம்ம புதுசாக ஒருத்தர் இப்போ தான் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ அது ரிஜெக்டட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்கோர் கூட இறங்கும், 20 ஸ்கோர் கூட இறங்கலாம். அகென்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்துடும். இதுக்காக நீங்கள் காசு கட்டிலாம் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒரு 2 மாதம் நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்க அப்ளை பண்ணாமல். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிபிலும் இன்க்ரீஸ் ஆயிரும், உங்களுக்கு கார்டும் அப்லோட் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. என்ன பொறுத்தவரையிலும் ஆன் டைமில் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுங்கள். அது கிரெடிட் கார்டாக இருந்தாலும் சரி, லோனாக இருந்தாலும் சரி, டிலே மட்டும் பண்ணாதீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு கிரெடிட் கார்டு வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இருக்கா அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். நமக்கு எவ்வளோ சேலரி வருது, நம்ம எந்த அளவுக்கு பேங்க்கில் ட்ரான்சாக்ஷன் வச்சுருக்கோம், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்போ அது வந்து அப்லோட் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா அப்ளை பண்ணுங்கள். சும்மா வர கார்டு எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கார்டு மேலே என்கொயரி வந்து அதிகமாக வரும், இதனால் ரிஜெக்டட் ஆகும். அதே மாதிரி உங்கள் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா 100% லிமிட்டை வந்து யூஸ் பண்ணுறது சரிதான். ஆனால் ரொம்ப நாளைக்கு அதை மெயின்டைன் பண்ணாமல் சீக்கிரமாக அதை பேமெண்ட் வந்து பண்ணுங்கள். 100% நீங்கள் யூஸ் பண்ணும்போதும் உங்களோட சிபில் வந்து கண்டிப்பாக குறையும். இதனாலையும் உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்து அவ்வளோ சீக்கிரம் அப்லோட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்து 100% வந்து யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதனாலையும் சிபில் வந்து கம்மியாகும். ஆனால் அது மிகப்பெரிய மாற்றத்தெல்லாம் ஒன்றும் சிபிலில் வந்து ஏற்படுத்தாது. அதே மாதிரி நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணாலும் ஒருத்தர் வீடியோ போடுறாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் லோனை வந்து அப்ளை பண்ணாதீங்க. நிறைய பேர் வந்து புது ஆப்லாம் ரெஃபர் பண்ணுறாங்க. நான்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில லோன் ஆப்ஸை மட்டும்தான் ரிப்பீட்டடாக வந்து போட்டுட்ருப்பேன். நான் எல்லா ஆப்ஸையும்லாம் போடுறதில்ல. அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டே ஹேக் ஆகுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மணி லாஸ்லாம் வந்து நிறைய ஆகுது. அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணி என்னோட நம்பரை வந்து மிஸ்யூஸ் பண்ணி என்னோட ஃப்ளிப்கார்ட் அக்கௌண்ட்லேருந்து ஒரு 15,000 கிட்ட எனக்கு லாஸ் ஆகிற கண்டிஷனில் போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு அது அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது எந்த ஆப்பில் நான் வந்து லோனுக்கு அப்ளை பண்ணும்போது இந்த பிரச்சனை வந்தது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு அதில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால் தெரியாத லோன் ஆப்பில் முடிஞ்ச வரைக்கும் அப்ளை பண்ணாதீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட சிபில் அப்புறம் எனக்கு வந்து எவ்வளோ வந்து என்கொயரி வருது, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு என்கிட்ட கேட்டிருக்கணும் அப்படின்னு நினச்ச டவுட்ஸ் மேக்ஸிமம் வந்து கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சிபிலில் வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.